வணக்கம் ஜிஎஸ்ஃபார்ம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த நாள் இந்த நிமிஷம் உங்களுக்கும் உங்களை சுற்றியுள்ளவருக்கும் நல்லதாகவும் நன்மையாகவும் அமையும் அப்படின்ற எண்ணங்களோட வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜாப்பனீஸ் ஆட்டோ மேக்கரான சுசுகி மோட்டார் கார்பரேஷனோட சப்சிடரி பிராண்டான மாருதி சுசுகி இந்தியா லிமிட்டோட சிட்டி கிராஸ் ஓவர் வாகனமான மாருதி எஸ்பிரஸோவோட டீட்டெயில் விமர்சனம் தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிறோம். இந்திய விலை மதிப்பீடு படி உங்களுக்கு 5.02 லட்சத்தில் துவங்கி உங்களுக்கு 7.21 லட்சம் வரைக்கும் இந்த வாகனத்தோட ஆன் ரோட் பிரைசிங்காக மாருதி சுசுகி நிறுவனம் அமைச்சிருக்காங்க. குஜராத்தில் இருக்கிற MSIL பிளான்ட்ல மேனுஃபேக்சரிங் செய்யப்படுற இந்த கிராஸ் ஓவர் ஏ செக்மெண்ட் வாகனம் நமக்கு 1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் என்ஜினோட கிடைக்குது. பெட்ரோல் மற்றும் CNG அப்படின்ற 2 ஃபியூல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் போகிறப்ப 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT கிடைக்குது. இதுவே நீங்கள் CNG போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் மட்டுமே கொடுத்துருக்காங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள ஃபர்தரா போய் இந்த எஸ்பிரஸோ வாகனம் உங்களுக்கான வாகனமா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின எஸ்பிரஸோ வாகனம் தான் நம்ம கையில் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி இது ரிலையபிளான மெஷினா லாங் டேர்முக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக உங்களால் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதமமாக பார்த்துட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி இந்த மாருதி எஸ்பிரஸோ அப்படின்னு வரப்போ உங்களுக்கு 4th gen ஹார்டெக் பிளாட்ஃபார்மாக பேஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணி எடுத்து வந்திருக்கிறாங்க. குளோபல் என்கேப்பில் கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 3 டைம் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக பண்ண லேட்டஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் படி கிராஷ் டெஸ்ட் பண்ணதில் உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் ரேட்டிங் தான் கிடச்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. பட் வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பில்ட் குவாலிட்டி டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாக இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் எடுத்து வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 736 கிலோகிராம்லேருந்து 775 கிலோகிராம் வரைக்குமே இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே பிரதானமாக கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் கூடிய சீக்கிரம் இந்த 4th gen ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்லேருந்து 5th gen ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்களான்னு அடுத்த ஒரு அப்டேட்டில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்போவுமே ஒரு வாகனத்துக்கு இதயம் அப்படின்றது முக்கியங்க. அதே மாதிரி இந்த எஸ்பிரஸோட இதயம் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் இன்ஜின் தான் கிடைக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ போனட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் எதுவும் ஃபீல் பண்ண முடியலைங்க, ரொம்ப லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. ஸோ இதை லான்ச் பண்ணிக்கலாம். இன்சுலேஷனும் எதுவும் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த என்ஜின் கொஞ்சம் சத்தம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு 3 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, 12 வால்வ் யூனிட்ங்க. இந்த என்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் 65.71 BHP பவரும், CNGயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55.91 BHP பவரும் கிடைக்குது. இதே டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 89 Nmங்க, CNGயில் 82.1 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. லைட் கர்வ் வெயிட்டுங்க, அதாவது 736லேருந்து 775 கிலோகிராம் தான் இருக்கிறனால பவர் டு வெயிட் ரேஷியோ பெட்டராக இருக்குது. அதனால் என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, பெப்பியாக இருக்குது. என்ஜினோட வைப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா மவுண்ட் பண்ணினது அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரேவ் ஆகிறப்ப அழகாக செட்டில் ஆகிக்குது. டிப்பிக்கல் 3 சிலிண்டருக்கான வைப்ரேஷன் நோட் ஸ்லைட்லி ஃபெயில் ஆக தான் செய்யுது. இந்த என்ஜின் இப்போ நான் ரேவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த என்ஜினோட சத்தங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத புரிய வரும். அதே மாதிரி கீழே இன்சுலேஷன்லாம் கேட்டிங்கன்னா எந்த இன்சுலேஷனுமே இல்லைங்க, ஓப்பனாக தான் விட்டுருக்காங்க, பண்ணியிருந்திருக்கலாம். சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. எவிடண்ட்டாக ஒரு பேசிக்கான கார் அப்படின்றது என்ஜின் போய் பார்க்குறப்போ அங்கெல்லாம் பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது. சரி நான் ரேவ் பண்ணி காமிச்சிட்றேன். என்னோட ரேவ் நோட் உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேங்க. சரி மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெட்ரோல் என்ஜின் 20 to 22 வரைக்கும் ஆவரேஜ் கொடுக்கும். இதுவே நீங்கள் CNG போகிறீங்க அப்படின்னா 27+ ஆவரேஜ் கிடைக்குங்க. இப்போ வாகனத்தோட முன் தோற்றம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக மாருதி நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய அதே கீஸ் தாங்க. போனட் பொறுத்த வரைக்கும் மசில் லைன்லாம் எதுவும் ஃபீல் பண்ண முடியல, ஒரு ஃப்ளாட்டான போனட் தான் கொடுத்துருக்காங்க. கிரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க, சங்கியாக இருக்குது. ஆடாம் பொறுத்த வரைக்கும் கிரில் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வைடான ஒரு ஆடாம் கிடைக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. குவாலிட்டிலாம் ஓகேவாக இருக்குது. பம்பர்ஸும்
அதே மாதிரி தான். ஃப்ரெஜைல்னு சொல்ல முடியல, ஓகேவாக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹாலஜனில் லோ பீம் அண்ட் ஹை பீம்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்ப் தான். வெளிச்சம் ஓகேவாக இருக்கும். ஃபாக் லாம்ப்ஸ்லாம் எதுவும் கிடைக்கலங்க. எல்இடி டிஆர்எல்ஸ் மட்டும் வேணும்னா இங்கே அக்சசரியில் உங்களால் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஹவுசிங் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாகனத்தோட காம்பேக்ட் சைஸ்க்கு அந்த 180 அப்படின்றது ஈஸியாக மேனுவல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான வைப்பர் கொடுத்துருக்காங்க. நாசல் ஸ்ப்ரே நாசல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் நாசல் கிடைக்குது. அதில் வந்து ஒரு 3 ஸ்ப்ரேயர் கொடுத்துருக்காங்க. வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வரப்போ ஃபஸ்ட்டு வந்து பேனல் கேப்ஸை கேட்டிங்கன்னா பேனல் கேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈவனாக தான் இருக்குது. ரொம்ப வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியலைங்க. ஃபெண்டரோட குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. டயர் ப்ரொஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்கின்னியான ஒரு டயர்ஸுங்க. எம்ஆர்எஃப்பில் ZVTV யூனிட்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இங்கே 195/70 R14 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைனர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு பிளாஸ்டிக் லைனர் கிடைக்குது. ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைனர் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரியரில் லைனர் கொடுக்கல, அப்படியே தான் விட்டுருக்காங்க. ஸோ நாய்ஸ் கண்டிப்பாக கல் மண்ணெல்லாம் வர்றப்போ உள்ளே வரும். டயர் நாய்ஸும் உள்ளே அழகாக க்ரீப்பினாக தான் போகுது. அலாய் வீல்ஸ்லாம் கிடைக்கல. நீங்கள் டாப் அண்ட் மாடல் போனாலும் ஆக்சசரியில் வேணால் போட்டுக்கலாம். பட் பேசிக்காக உங்களுக்கு அலாய் வீல்ஸ் கிடைக்காது, ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வார்மேம்ஸ் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிளானு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு உள்ளே இருக்கிற மிரர் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கன்சோலையும் மேனுவலாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு வைடான ஓஆர்வியும் தான் கொடுத்துருக்காங்க. அதில் குறைகள் இல்லை. அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சி பில்லர் கிட்ட இருக்கிற போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்சீலாக இருக்கிறனால விண்டோ இல்லை அப்படின்றனால கொஞ்சம் சாஞ்சு உட்காந்தோம்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. டோரோட தட் கேட்டலாம். பேசிக்காக டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப வந்து மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியலை. கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆக்சசரிங்க. ஷோல்டர் லைன் எங்கேயாவது ரன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சின்னதாக மினிமலாக இந்த இடத்துல ஒரு கவ், இந்த இடத்துல வீல் ஆச்சுக்கிட்ட ஒரு கவ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் டிசைன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். சஸ்பென்ஷன் மேக்பாசன் ஸ்ட்ரெட்டுங்க ஃப்ரண்ட்டில், ரியரில் வந்து டார்ஷன் பீம் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஓகேவாக இருக்குங்க. இந்த கைண்ட் ஆஃப் வெஹிக்கிளுக்கு ஓகேவாக இருக்கும். பட் ரைடு வந்து ஒன் பீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேம் எச்சில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். ரோட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்றது ஒரு இவ்வளோ மொத்தத்தில் ஒரு அட்டை கிடக்குதுன்னா கூட நீங்கள் மேலே ஏற்றுனீங்கன்னா உள்ளே வந்து அது நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமோன்னு என்னோட ஃபீலுங்க. வாகனத்தோட ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம் அப்படின்னு வந்தால் உங்களுக்கு வந்து வைப்பரும் கிடைக்கல, ரியர் டீஃபாகரும் கிடைக்கல. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. வைப்பர் டீஃபாகர்லாம் கொடுத்துருந்துருக்கலாம். டெய்ல் லேம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹாலஜன் செட்டப் தாங்க. ரிவர்ஸ் லேம்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு சி ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெய்ல் லேம்ப் கிளஸ்டர் முடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரோம் கிடைக்கிது. சென்டரில் சுசுகி பேட்சிங், இங்கே வந்து எஸ்பிரஸோட பேட்ச் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியில் ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரிஃப்ளெக்டர் கிடைக்குதுங்க. ஸோ ஃபைன். பூட் பொறுத்த வரைக்கும் ஒன்று இந்த கீழே ஓப்பன் பண்ணணும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிரைவர் சீட்டுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அது மூலமாக பண்ணணும். சரி, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 240 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் கிடைக்கிது. ஓகேங்க, நிறைய திங்ஸ் வச்சுக்க முடியும். இந்த காம்பேக்ட் காருக்கு தகுந்த ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பார்சல் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பார்சல் ட்ரைலாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டல் ஆக ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் மாறுதி கவனிக்கணும். சரி, ஸ்பேர் டயர்ஸ் என்ன ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு சைஸ் குறைச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் 165/70 R14 தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பிரஸோவோட ரியல் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. இப்போது இந்த எஸ்பிரஸோ வாகனத்தோட இன்டீரியர் பார்க்கலாம்னு உள்ளே வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் தீமில் தான் முடிச்சிருக்காங்க. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாக இருக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். ஏசி நாப்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஜைலாக தான் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்னு தெரியல. பட் 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க, தாங்கியிருக்கு. அது வரைக்கும் பரவாயில்ல. டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் டச்சில் தான் போட்டிருக்கீங்கன்னா இல்லை, சாஃப்ட் டச்லாம் இல்லை. எதிர்பார்க்க முடியாது இந்த ப்ரைஸ் பாயிண்டில். ஒரு பேசிக்கான டோர் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்குது. சரி, உள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு பேசிக்கான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெட் படல் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா டெட் படல்லாம் பெரிதாக இல்லைங்க.
பட் ஸ்பேஸ் இருக்குது கால் வச்சுக்கிறதுக்கு. பட் ப்ராப்பரான ஒரு டெட் பெடல் கொடுத்துருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. இந்த நூடுல்ஸ் மேட்லாம் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னன்னா இது வந்து இந்த ஆக்சலரேட்டர் பெடல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பாதியை தாண்டி ட்ராவல் பண்ணுறதுலாம் பண்ணும். அதே மாதிரி இந்த பிரேக்ஸையும் பண்ணும். நூடுல்ஸ் மேட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லிட் ஓப்பன் பண்ணுறதுக்கான நாப்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய எஸ்ப்ரெஸோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே கிடைக்குது. இது அப்போ வந்த மாடலுங்க. இதில் வந்து இந்த ESP ஹில் ஹோல்ட் அப்படின்ற விஷயம்லாம் கிடையாது. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைங்க, எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை. கொடுத்துருக்காங்களா? இல்லை. பாரு, இதெல்லாம் கண்டு வந்துட மாட்டிருக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட், ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வர கிடைக்குது. ஃபைன். சீட்ஸ் நல்லா உட்காரதுக்கு கம்ஃபியாக இருக்குங்க, அதில் குறை இல்லை. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் தான். ஃபேப்ரிக் சீட்ஸ் தான் கிடைக்கும். இவங்க மேலே வந்து கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஹார்னும் வந்து அடிஷ்னலாக போட்டிருக்காங்க. இதில் வந்து பேசிக்கான ஒரு ஹார்ன் தான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ORVM வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான நாப்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு சின்ன ரம்பிள் இருக்குது. ஏசி வச்சுக்கலாங்க, வெயில் வந்து ஒன்றும் முடியலை. டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு குவாக்கியான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் போயிருக்குங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-inch இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கிடைக்கிது. இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குங்க. 2 ஸ்பீக்கர் யூனிட்ங்க, நீங்கள் ஆடியோவை கேட்டுடலாம். வேறு நல்ல பாட்டு போடுறவங்களுக்கு என்ஜினோட சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் உள்ள கேபின்குள்ளே. இது ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. ஒரு 2-3 டைம் தள்ளினா தான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூமில் அட்ஜஸ்ட் ஆகுது. மற்றபடி ஒரு ஸ்லீக்கான யூனிட்ங்க, நல்லா இருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த ஹார்மன் சிஸ்டம், இந்த ஹெட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மன் சிஸ்டம். உங்களுக்கு ஈக்குவலைசர் ப்ரிசெட்ஸு மற்றது எல்லாமே கிடைக்கும். நல்ல ஒரு யூனிட்ங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற கிளாரின் யூனிட்டோட இந்த யூனிட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரிவர்ஸ் கேமராலாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரிவர்ஸ் கேமரா பொறுத்த வரைக்கும் கிடைக்கல. அடிஷ்னலாக வந்து ஆக்சசரியாக தான் போட்டுக்க முடியும்னு போல் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த பவர் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுத்துருக்காங்க பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ். இங்கே ஹவுஸ் பண்ண முடியலையாட்டிருக்கு, ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் பிரேக் கிடைக்குது. கியர்னா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்லங்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஏஎம்டிங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் மிரர்லையோட ஏஎம்டி கியர் பாக்ஸ் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து மேனுவலாக கிளச்சை முதிச்சு கியர் போடுறதுக்கு பதிலாக ஒரு ஆக்சுவேட்டர் ஆல்ரெடி செய்யப்பட்டிருக்கிற ப்ரீ ப்ரோக்ராமை வச்சு கியர் ஷிஃப்ட் பண்ணும். நல்ல ஒரு ஸ்லீக்கான யூனிட் தாங்க. நான் அந்த ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன். ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மேனுவல் ஏசி தான். உங்களுக்கு டாப் அண்ட் மாடலே போனீங்கனாலும் நான் சில்லர் யூனிட்னு கேட்டிங்கன்னா வச்சு பார்ப்போம். நல்லா இருக்குங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பட் ஸ்டில் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சில்லர் யூனிட்டாக தான் இருக்குது. ஓகே, சத்தம் கேட்குது உங்களுக்கு நல்லாவே. அந்த 3 சிலிண்டரோட ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ அந்த ரம்பிள் வந்து உங்களுக்கு எவிடெண்ட்டாக தெரியுது. ஃபைன். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் IRVMமும் கிடைக்கல. ஸோ அது கொஞ்சம் சங்கடமான விஷயம் தான். நைட் டைம் கண்ணு கண்டிப்பாக கூசும். மைக்ரோஃபோன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபோனுக்கான மைக்ரோஃபோன் இங்கே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிரரும் கிடைக்கல. இந்த சைடும் மிரரும் கிடைக்கல. ஸோ 2 பேர்த்துக்குமே மிரர், வேனிட்டி மிரர் இல்லை, வேனிட்டி லைட்ஸும் இல்லை. கேபின் லைட் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த கேபின் லைட்டை எப்போவுமே வந்து டோர் ஓப்பன் ஆனால் எரியற மாதிரி வைங்க. அது வந்து நல்லது, சேஃப். டோர் ஓப்பனில் இருந்தால் நம்ம MID கிளஸ்டர் கூட பார்க்க வேண்டியதில்லை, இதில் தெரிஞ்சுக்கணும். இந்த MID கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 வீலரில் கூட ஒரு பெட்டரான MID கிளஸ்டர் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு பேத்தட்டிக்கான MID கிளஸ்டர் தான். நம்ம ஆல்ரெடி வந்து சிட்ரானோட C3லையும் சொல்லியிருந்தோம். ஏற்றுக்கவே முடியாத ஒரு MID கிளஸ்டர் செட்டப் தான். கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம். இதில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிப் A ட்ரிப் B, எவ்வளோ கிலோமீட்டர் பெர் லிட்டர் ஆவரேஜாக கிடைக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, நம்ம சார்ஜருக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு USB, அதுக்கப்புறம் ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் கிடைக்குது. இவங்க வந்து ஒரு டிஷ்யூ பாக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபோன் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது. ஃபைன். ஸோ க்ளவ் பாக்ஸ் பார்த்துடலாம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குங்க. காம்பேக்டாக இருந்தாலும் டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. ரேட்டல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா
ஓகே டீசெண்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் உங்களோட நிக்நாக்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் ஏர்பேக்ஸ் தான் கிடைக்குது. சீட் பெல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 பேசஞ்சருக்கும் ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த எஸ்ப்ரெஸ்ஸோட செகண்ட் ரோ, அதாவது ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அப்பா, இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்லாம் பிரச்சனை இல்லைங்க. நல்லா உங்களுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால உள்ளே ஏறி உட்காந்துக்க முடியுது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் நீங்கள் டாப் அண்ட் மாடல் போனீங்கனாலும் உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் விண்டோஸ் தான் கிடைக்குது. ஸோ அது மட்டும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சீட் பெல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுக்கல. அதுவுமே ஒரு சின்ன மைனஸ் தான். லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னோட சீட்டிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீ ரூம் கிடைக்குது. ஹெட் ரூமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 feet டால் இருந்தீங்கன்னா மேபி முட்டலாம். பட் சாஞ்சலாக உட்கார்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கவலைகள் இல்லை. என்ன ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருந்துருக்கலாம், ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட் கிடைக்கல. அது வந்து ஒரு சின்ன மைனஸாக பார்க்குறேன். ஏன்னா ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லாங் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கம்ஃபியாக வச்சுக்கும். ஸோ நல்ல ஒரு ஃப்ளாட் பெட்டுங்க. சீட்டோட குஷனிங்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேகசின் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு சீட்ஸ்லேயுமே கிடைக்கும். ஃபேப்ரிக் சீட்ஸ்லேயுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேகசின் ஹோல்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த மாருதி எஸ்ப்ரெஸ்ஸோட ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸ்லைட்டான ஒரு ரம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏஎம்டி கியர் பாக்ஸ். ஸோ ட்ரைவ் மோடில் போட்டுக்கலாம். ஐடியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து செம்ம ஹெவியாக தான் இருக்குது. பாருங்க, மேனுவர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான ஒரு ஃபீல் தான் தருது. 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறனால ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையுமே போய் வர முடியும். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பேட்சியான ரோடு தான். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 1,00,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. இதில் சஸ்பென்ஷன்லாம் போயிட்ட மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நல்ல நாய்ஸ் வருது சஸ்பென்ஷன்லேருந்து. இப்போ இதில் போகும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேட்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே டோர் பேடில் ரேட்லிங் நாய்ஸ் வருது. உங்களுக்கு பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்லிங் நாய்ஸ் தான் இருக்க தான் செய்யுது. சரி, ஒரு ஃப்ரீ ரோட்டில் ஓட்டி பார்த்துருவோம். ஓகே, டன். ஸோ அந்த கியர் வந்து உட்காந்து மாறுறது ஏஎம்டியில் எவிடென்ட்டாக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ என்ஜினோட சத்தம் உள்ள கேட்குது, உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ 70 கிட்ட வந்துட்டோம். இந்த என்ஜின் செம்ம பெப்பியான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க காரணம் இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட்டுங்க. வெறும் 736 கிலோகிராம் தான் பேஸ் மாடல் இருக்குது. டாப் அண்ட் மாடல் வந்து 80 போகிறப்ப தான் உங்களுக்கு 775 கிலோகிராம் வருது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான கர்வ் வெயிட் இருக்கிறனால அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ கம்மியாக இருக்கிறனால அந்த பவர் சர்ச் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா பெப்பியாக இருக்குது. ஸோ அந்த கார்னர் எடுப்போம். பாருங்க, சத்தம் எப்படி கேட்குதுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது அண்டர் 80 to 90 km/h அப்படின்ற போது வண்டி ஸ்டேபிளாக தான் இருக்குது. பாடி ரோல்லாம் கண்டென்ட்டாக தான் இருக்குது. பட் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 80 to 90 கிராஸ் ஆகிறீங்க அப்படின்னா தான் அந்த NVH வந்து க்ரீப்பிங் ஆக ஆரம்பிச்சிருது. டயர் நாய்ஸ், வின் நாய்ஸ் எல்லாமே வருது. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் குறைய ஆரம்பிக்குது. ஸோ வாங்க, அப்படியே ரைட் எடுத்துக்கலாம். என்ஜின் நாய்ஸ் தாங்க ஹெவியாக உள்ள கேட்குது. பட் பவர் சர்ச் நல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 எடுக்கிறேன். 70 கொஞ்சம் கார்னர்ஸ் எடுக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்குது. நம்ம கண்ட்ரோலில் மீறி வண்டி போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் ஃபீல் ஆகுது. இது பெட்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ஸ்கர்ட்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. ரோடு கொஞ்சம் பேடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்குதுங்களா, உங்களுக்கு கூன்னு உள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு மைனஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். வண்டியை திருப்பிப்போம். ஆட்டோ ரீசென்டர் ஆகுதான்னு பாருங்கள். ஃபுல்லாக திருப்பிட்டேன். ஓரளவுக்கு ஆகுதுங்க. ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் ஓகே, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட்டு ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேக தான் இருக்குது. நமக்கு எதுவுமே வந்து வீல் டு ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி தெரியலை. இன்னும் கொஞ்சம் கேலிப்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம் நல்லாவே.
கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருந்துருக்கலாம். பேசிக் கார் தான், பட் இருந்தாலும் எஃபர்ட் போட்டுருந்துருக்கலாம். இது கொஞ்சம் பேட்சான ரோட். சைடில் விடுறேன் பாருங்க, உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸ்லைட்டாக நம்ம இறங்குறோம் அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து டேக்கிள் பண்ணுது, பட் இருந்தாலும் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்குங்க. என்ன ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். இருங்க காமிக்கிறேன். இந்த இடம் பாருங்க. ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிஃப் நோட்டில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சைட் கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் வேறு வழி இல்லை, இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட் ரொம்ப கம்மி. இன்னும் சாஃப்டாக கொடுத்தா ஹேண்டில் ஆகாது. ஒரு 70-80லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்னர் எடுக்கிறீங்க இல்லை பிரேக் பண்ணுறீங்கன்னா அவங்க பேச்சை கேட்காது. ஸோ அதனால ஸ்லைட்டாக ஸ்டிஃபாக கொடுத்துருக்காங்க. கார்னர்ஸ் எடுக்கிறேன், ஜஸ்ட் ஒரு 45ல் தான் எடுக்கிறோம். ஸோ அந்த 45 எடுக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா அஜைலாலாம் இருக்கிறது இல்லை. என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி 180 mm, அதனால தாராளமாக நீங்கள் நம்ம ஊர் ரோட்டுக்கெல்லாம் கவலை இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். ஸ்டீரிங் வந்து ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் நல்லா தான் இருக்குது, பட் கரெக்டாக சென்டர் பொசிஷனுக்கு வருதான்னு இல்லை, பாதி வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுக்குது. நல்ல ஒரு அப்ரைட் பொசிஷனில் இருக்கிறனால ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு எஸ்யூவியில் உட்காந்து ஓட்டினோம்னா நல்லா ஒரு அப்ரைட் ஸ்டான்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, அதுலாம் குறைய இல்லை. ஆல்டோ K10 வாங்குறதுக்கு இது வாங்கலாங்க ஆக்சுவலாக. பட் என்னன்னா ஒரு சில பேர்த்துக்கு டிசைன் பிடிக்கிறது இல்லை, அதனால இதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. மற்றபடி ஆல்டோ K10 எஸ்ப்ரெஸோவான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோ சொல்லுவேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா இருக்குது, ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டான்ஸும் கிடைக்குது. பார்ப்போம். நேரவான கேபின், ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் கட் அடிச்சு உங்களால் ஓட்ட முடியும். ஒரு ஆள் தளர்த்திடுவோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 100 கிட்ட வந்துட்டோங்க. ஸோ 100 வந்துட்டோம். 104 105 போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ஓகே, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. பட் கார்னர் பண்ணுறப்ப நமக்கே வந்து பேக்கப் ஆகிடலாம், வண்டி அந்த அளவுக்கு போகாது, ஸ்லிப் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் தருதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஃபீமேல்ஸ் லேடிஸ் எடுக்கிறாங்க, ஒரு AMT எடுத்து ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும், மைலேஜும் நல்லா தரும். அதாங்க மச் டிமாண்ட் ஆஃப் பவர் எதிர்பார்க்காம ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஒரு AMT டிரான்ஸ்மிஷனோட ஒரு நல்ல கார்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊர் ரோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் போதுமான அளவு இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. சரி, பிரேக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 60 கிட்ட போவோம். ஸோ பிரேக்ஸோட பைட் நல்லா இருக்குங்க. லாங் ட்ராவல்லாம் இல்லை, ஸ்பாஞ்சியாலாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னொரு டைம் அடித்து பார்ப்போம். 70 கிட்ட வந்துட்டோம். பிரேக்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அது வேணால் ஒரு பாராட்டக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஸ்கின்னியான டயர்ஸ் தான் இருக்குது, பட் பிரேக்ஸ் நல்லா இருக்குது. ABS வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்தோன்னே கிக்கின் ஆகிறதுல அந்த டுவர்ட்ஸ் த லாஸ்ட் ஸ்டெச் வரைக்கும் போய் அப்போ தான் வந்து ABS கிக்கின் ஆகுது. ஸோ பரவாயில்லைங்க. நோஸ் டைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவிடெண்ட்டாக முன்னாடியே இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் குட்னு சொல்லலாம். ஸ்டீரிங் கேலிப்ரேஷன் கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருந்துருக்கணும். ரைட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபர் சைடில் தான் இருக்குது, கம்ஃபர்ட் ஓரியன்டாக இல்லை. இது 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வாகனங்க. ஸோ அதுலேருந்து என்னோட ட்ரைவ் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். சப்போஸ் புதுசாக எஸ்ப்ரெஸோ யாராவது எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு சும்மா சக்குன்னு உள்ள கட்டாயி போய் வரலாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டோம். அடுத்து இந்த வாகனத்தோட வேர்டிக்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே வந்து ஒரு ஆல்டோ K10 போகுது பாருங்க. இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டாக இருந்தாலும் பார்க்க ஓகேவா இருக்குது. பட் எஸ்ப்ரெஸோட டிசைன் தான் ஏற்றுக்க முடியல. சரி, இந்த இடம் வந்து பாருங்க, இது கொஞ்சம் கல்லாக தான் இருக்கும். கட்டன்னு உள்ள கேட்குது. இது வந்து 1,00,000
6000 கிலோமீட்டர் கிட்ட ஓடின ஒரு வாகனங்க. ஸோ ஃபைனலாக இந்த எஸ்ப்ரெஸோ வாகனத்தோட வேர்டிக்ட்டுக்கு வந்தாச்சுங்க. காரோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்லைட்லி வாட் இட் ஆஃபர்ஸ் அப்படின்ற போது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸியாக தான் ஃபீல் ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும். காரோட டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா குவாக்கி. இந்த வாகனத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னா இந்த வாகனத்தோட டிசைன் தான். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா காரோட லான்ச் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரோட டிசைனர் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாங்க. பட் மாருதி மட்டும் என்றைக்குமே கூப்பிட்டதில்லை. கூப்பிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு நீங்கள் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்க முடியும். சரி, டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டிஃபாக தான் இருக்குது. ரோட்டில் என்ன இருக்கோ அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டபுள் டிஜிட் ஸ்பீட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 100 பிலோ ஓகே. 100க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட காத்தா போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உட்காரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டரில் இருக்கிறனால நல்ல ஒரு க்ளீன் அண்ட் கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குது. உங்களுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நல்லா சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு நல்ல மேன்வரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும். என்ஜினும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஃபீல் ஆகுது. பட் பவர் டெலிவரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருக்குது. அதெல்லாம் குறையே இல்லை. அந்த பவர் டு வெயிட் ரேஷியோ பெட்டராக இருக்கிறனால. சரி, இந்த வாகனத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லியிருக்கேன். இதன் பின் இது உங்களுக்கான வாகனமாக இல்லையான்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து சர்வீஸ் காஸ்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1500 ஒரு 3500 ரூபாய்க்குள்ளே தான் வருது. வாரண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 2 வருஷம் 40,000 கிலோமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ முடிச்சுக்கலாம். எப்போவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சிதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர். பை.